காலையிலேருந்து காலேஜ், யூனிவர்சிட்டின்னு சொல்லி சுத்திட்டுருக்கேன். என் வயித்து கொஞ்சம் சோறு ஓட்டையா அப்படின்னு சொல்லிட்டு என் வயிறு என்னை பத்தி கேள்வி கேட்டுச்சுங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அரசுபுரத்தில இருக்கிற ஹெச்எம்ஆர் ஹோட்டல் போயிட்டு, சரி தரமா இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மெனுலாம் பார்த்தா என்னென்னவோ இருந்துச்சு. நமக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு பிரியாணி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து ஆர்டர் போட்டோம். ஸோ பாப்பாவாலயும் பசி தாங்க முடியல. ஏன்னா அவளும் நம்ம கூட சுத்திட்டு இருந்தா. வெறும் தட்ட பார்த்துட்டு பூ எப்போ கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சுட்டா. ஸோ நமக்கு பிரியாணி கொண்டு வந்ததும் நம்மளுக்கு அத பார்த்ததுமே, இது போதும் நமக்கு, இது போதுமேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு நாம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பீஸ்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. ஸோ பாப்பாவும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருந்தா. நம்ம சாப்பாடு தான் மிகுந்து சாப்பிட்டு வயிறு வேற டும்முன்னு ஆயிடுச்சா. ஸோ நம்ம அதே அரசுபுரத்தில இருக்கிற ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு, சரி ஒரு ஜூஸ் போட்டா தான் நம்ம வயித்துக்கு நம்ம வந்து தெம்பு ஊட்டுன இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு, நாம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு, நாம வந்து வழக்கம் போல நம்ம வீட்டுக்காருக்கு வந்து டிரைவர் வேலை கொடுத்துட்டு, பாவங்க அந்த மனுஷன் நம்ம கூட சுத்தி சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு